வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டம். கட்சியின் கட்டமைப்பை மறுசீரமைக்க 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். திமுகவில் ஒருவர் 3 முறை மாவட்ட செயலாளர் பதவி வகிக்கலாம் என திருத்தம். முதலில் 2 முறை மட்டுமே பதவி வகிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்மானத்தில் திருத்தம் செய்து திமுக தலைமை அறிவிப்பு. திமுக கிளை செயலாளர்களுக்கான அதிகபட்ச வயது 45ஆக நிர்ணயம். ஒருவர் 2 முறை மட்டுமே கிளை செயலாளர் பொறுப்பு வகிக்க முடியும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 78ஆக இருந்த நிலையில் 110ஆக அதிகரிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமனம் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுகவில் 70 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே இனி மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியும் என அறிவிப்பு. ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஆர் காந்தி, முத்துசாமி, சாக்கோட்டை அன்பழகன், ரகுபதி உள்ளிட்ட 13 பேர் விடுவிப்பு என தகவல். திமுக உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு உட்கட்சி தேர்தல் மூலம் நிர்வாகிகள் நியமனம். கட்சியை மறுசீரமைப்பு செய்வது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என ஸ்டாலின் பேச்சு. கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கம்பேக் கொடுப்போம் என செயற்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் நம்பிக்கை. போர் அடிக்கிறது என்பதற்காக நாம் அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை, போராடுவதற்காகவே அரசியலுக்கு வந்தவர்கள் என்றும் செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் ஆசிரியை அமுதா ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்க்கிறது எனவும் முதலமைச்சர் விஜய் பாராட்டு. மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அந்த சுற்றறிக்கை அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த வெறுப்பின் கீழே அதை பண்ணிடாரு. மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அதை அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கும். தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியரை கண்டித்து சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். விவரம் தெரியாதவரை ஏன் தலைமை செயலாளராக வைத்திருக்க வேண்டும், அவரை உடனடியாக நீக்க வேண்டுமென சண்முகம் வலியுறுத்த. அரசியல் சாசனம் வழங்கியுள்ள முடக்குவதற்கு அனுமதியோம், போராடும் மாணவர்களை ஒடுக்குவதற்கு எங்களுடைய ஆதரவால் தான் இந்த ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது என அதிகாரிகளுக்கு தெரியாதா என சண்முகம் கேள்வி. முதலமைச்சர் விஜய் தன்னிலை விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்த. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்டாட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு
நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இரண்டாயிரத்தி 29 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தாவேகா இணையும் என அமைச்சர் ஷாஜகான் திட்டவட்டம். திமுகவின் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பதில். செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2029 இலக்காக வைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியா கூட்டணி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே தமிழக வெற்றி கழகமும் இணைந்து பயணிக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா, தொடரப் போகிறதா இல்லை என்று திமுக தான் சொல்லும். WeTheLeader.org அம்சங்களோடு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அண்ணாமலை பதிவு. புதிய அம்சங்களை பார்வையிட்டு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள், மாறுவோம் மாற்றுவோம் என கருத்து. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் துருவி விசாரணை. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு செந்தில் பாலாஜியிடம் விசாரணை. ஓணம் பண்டிகை ஒட்டி சென்னையில் இருந்து கேரளா செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னை கொச்சி வழக்கமான கட்டணம் 5336 ரூபாயில் இருந்து 14,843 ரூபாயாக இன்று நிர்ணயம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10,414 கன அடியில் இருந்து வினாடிக்கு 11,308 கன அடியாக சற்று அதிகரிப்பு. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு.